இண்டிகோ விமான சேவை தலைவலியான நிலையில் 2 புதிய நிறுவனங்கள் சேவையை தொடங்க மத்திய அரசு பச்சை கொடி காட்டிவிட்டது. என்றாலும் வான் பயண தொழில் அவ்வளவு எளிதானதா? அலசலாம் போக்கஸ் பகுதியில். அல்ஹிந்த் ஏர், ஃப்ளை எக்ஸ்பிரஸ் என 2 புதிய விமான நிறுவனங்கள் சேவையை தொடங்க மத்திய அரசு அனுமதி அளித்துவிட்டது. ஆனால் அங்கேதான் ஒரு நுட்பமான செய்தியை சொல்கிறார்கள் துறை சார்ந்த நிபுணர்கள். புதிய நிறுவனங்களின் பெரிய ரக விமானங்கள் எங்கே இருக்கின்றன என்ற கேள்வி எழுகிறது. இண்டிகோ நிறுவனத்திடம் தற்போது 434 விமானங்கள் உள்ளன. இந்த நிலையை எட்டுவதற்கு 20 ஆண்டுகள் ஆகியுள்ளது. புதிய விமான நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான A320 ரக விமானங்களை வாடகைக்கு மட்டுமே எடுக்கும் சூழல் உள்ளது. ஏர் இந்தியா நிறுவனம் போயிங் நிறுவனத்திடம் ஆர்டர் செய்த 737 ரக விமானங்கள் வருவதிலேயே தற்போது தாமதம் ஏற்பட்டுள்ளது. எனவே புதிய விமானங்கள் தற்போதுள்ள பெரிய விமான நிறுவனங்களின் நிலையை அடைய அதிக கால அளவு தேவைப்படும் என்பது நிபுணர்களின் கணிப்பு. ஸ்பைஸ் ஜெட், ஆகாசா ஏர் நிறுவனங்கள் சந்தையில் சில காலமாக இருந்தாலும் அந்த நிறுவனங்களிடம் 20 முதல் 30 வரை என குறைந்த எண்ணிக்கையிலேயே விமானங்கள் உள்ளன. அந்த நிறுவனங்களால் இன்னும் பெரிய நிறுவனங்களுக்கு இணையான போட்டியை தர முடியவில்லை. இண்டிகோ, ஏர் இந்தியா போன்ற ஜாம்பவான்கள் ஆதிக்கம் செலுத்தும் இந்த சந்தையில் வெறும் அனுமதி மட்டும் போதாது. ஆழமான முதலீடும் அசையாத பொறுமையும் இருந்தால் மட்டுமே இந்த புதிய விமான சேவை நிறுவனங்கள் நிலைத்து நிற்க முடியும். வானம் பெரியதுதான், ஆனால் அதில் தனக்கான இடத்தை பிடிப்பது என்பது புதிய நிறுவனங்களுக்கு பெரும் சவாலே என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். பார்ப்போம், புதிய சிறகுகள் எந்த அளவிற்கு உயரத்தை தொடப்போகின்றன என.